பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் என்று யோவான் 5:8 நாம் வாசிக்கிறோம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தினடியில் படுத்து கிடந்த ஒரு மனிதனிடத்திலே சென்று அவனை, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சுகமாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். எழுந்திரு என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போக முடியாது சொன்னது நமக்கு அது ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அறிந்த ஒரு காரியம், அவன் 38 வருஷமாய் படுத்திருந்த பொழுது அவனுக்குள்ள விசுவாசத்தையும் அவனுக்குள்ள நம்பிக்கையும் அவனுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பையும் அறிந்தபடியினாலே அவரே தேடி வந்து அவன் மேல் இரக்கம் செய்து அவனை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சுகமடைவதற்கு காரணமாக இருந்த விசுவாசம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மூன்றையும் விட்டு அவன் விலகாதபடி காத்துக்கொள்ளும்படியாக அதுக்கு அடையாளமாக இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று நம்மால் அறிய முடிகிறது. பின்பு அவனை தேவாலயத்தில் சந்திக்கும் போது இந்த 38 வருஷமாய் படுக்கையில் கிடந்ததற்கான காரணம் அவன் பாவம் என்கிறதை அவனுக்கு உணர்த்தி, அதிக கேடானது ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களே தேவன் நமக்கு செய்யக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கும் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ளுகிறதுக்கும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் நாம் தேவனுடைய வசனத்தின்படி நம்மை பழகிக்கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மில் அற்புதங்களை செய்கிறது எளிதான காரியமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.